ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். செயின் ஸ்டிச்சு 2 லைன் கொடுக்க போகிறோம். செயின் ஸ்டிச் கொடுத்து முடித்ததுக்கப்புறமா நம்ம லோட் பண்ணுறதுக்கு சுகர் பீட் லோட் பண்ணி 2 கொடுக்க போகிறோம். 2 கொடுத்து லாக் பண்ண போகிறோம். அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது. சுகர் பீடு அதிகமாக கொடுத்தாலும் துணியை எடுக்கும் போது லூஸ் கொடுக்கும். அதனால் எப்போவுமே 2 பீடாக மட்டும்தான் கொடுக்கணும். சுகர் பீடு கொடுத்து முடித்ததுக்கப்புறமா லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3mm பீடு கொடுக்க போகிறோம். 3mm பீடை கொடுக்கும்போது நம்ம ஒரு பீடாக மட்டும்தான் லோட் பண்ணி போடணும். அப்போ தான் நமக்கு அந்த லுக்கு கொடுக்கும். 2 பீடாக கொடுத்திங்கன்னா அந்தளவுக்கு லுக்கு கொடுக்காது, லூஸ் கொடுக்கும். பெரிய பீடை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசாக எந்த ஒரு பீடு எடுத்தாலும் ஒரு பீடு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதிகமாக எடுக்கக்கூடாது. அது 3mm பீடும் ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம திரும்பவும் சுகர் பீடு கொடுக்க போகிறோம். சுகர் பீடு நம்ம 2 லோட் பண்ணி தான் லாக் பண்ண போகிறோம். அது ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு 3mm பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ரைஸ் பீடு கொடுக்க போகிறோம். அது வி ஷேப்பில் கொடுக்க போகிறோம். வி ஷேப்பில் கொடுத்துட்டு மேலே ஒரு லைன் கொடுக்க போகிறோம். அப்போது ஒரு மொட்டு மாதிரி ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். அதுவும் கொடுத்து ஒவ்வொரு பீடும் கொடுத்து லாக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வி ஷேப்பில் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு பீடு எடுக்கும் போதும் நம்ம பீடை எடுத்து லாக் பண்ணிவிட்டு திரும்பவும் அங்கேருந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப இந்த சைட்லேயும் நம்ம செயின் ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறம் இன்னொரு ரைஸ் பீடு எடுக்கணும். ரைஸ் பீடு எடுக்கும் போதும் அதே டைம் தான் கொடுக்கணும். நம்ம லாக் போட்டு திரும்ப அதே மாதிரி கொடுக்கணும். கொடுத்து முடித்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். அந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.